Praise the Lord. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க எல்லோரும் ஆண்டவரே ஒரே குடும்பமாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள் அத்தனை பேரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, ஏசப்பா, இந்த நாள்ல நீங்க பேச போகிற வார்த்தைகள் எல்லோருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. ஏசப்பா, நீங்க எங்களுக்காக இந்த பூமியில நீர் வந்தீரப்பா. நீர் வந்து ஆண்டவரே பரமேறி சென்றுக்கு முன்னாடியே ஆண்டவரே எங்களுக்காக நீங்க செய்த இந்த மாம்சத்தில் இருக்கிறக்குள்ள நீங்க எங்களுக்காக செய்த முக்கியமான கடைசி உடன்படிக்கை என்னன்றது ஆண்டவரே நீங்க இந்த நாள்ல தெரியப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிரியை என்னன்றது எங்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஆவியானவரே, மாம்சமான என்னை கொண்டு என் மீட்பர் வந்துவிட்டார் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம், உட்காருங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி, ரெண்டு பேரோட சாட்சி ரொம்ப நல்ல சாட்சி. ஒரு மகன் ஐரினோட சாட்சி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவங்களோட சரீரம் எப்படிப்பட்ட ஒரு பலகீனமாக இருந்ததுன்றது ஓப்பனிங் சர்ச் ஓப்பனிங் நாளில் அவங்க பேசியிருப்பாங்க. மார்ச் 22ஆம் தேதி டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சரீரம் எப்படிப்பட்ட ஒரு பலகீனம், எந்நேரம் அவங்க வந்து அதிகமாக தூங்கிட்டே இருப்பாங்க, சோர்வு, பலகீனம், அவங்களோட உடல்ல ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட மகளுக்கு ஆண்டவர் அற்புதமாக ஜபத்து மூலமா சுகத்தை கொடுத்து அவங்கள வந்து ஆக்டிவாக மாத்துறதுக்கு ஒரு டீச்சர் வேலையும் கொடுத்து வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த டீச்சர் வேலைக்கு உண்டான எந்த அளவுக்கு அந்த கிரியை நடந்ததுன்றது அவங்க மூலமா நம்ம சாட்சியை கேட்டோம். அந்த ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்ட ஒரு உயர்வுல வந்திருக்கிறாருன்னு பலத்த கரங்களை தட்டுகிறாரு. அடுத்ததாக சகோதரி ராஜலட்சுமி. எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, என்ஜிபிஎச்ல உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு குடும்பம், என்னோட பிள்ளைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். இதோ நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் சியோனின் பர்வத்தில் வாசமாகி இருக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தராலே என் பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, my redeemer has come. ஹல்லேலூயா. என் மீட்பர் வந்துவிட்டார் என்று தேவ ஆவியானவர் இந்த தலைப்பிலே என்னோட பேச தெரியப்படுத்தினாரு. சில குறிப்புகள் நோட் பண்ணிக்கங்க. என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்பிளே ஆகும். அதுல இந்தியா நம்பர், மலேசியா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல உங்களோட பிரேயர் ரிக்வெஸ்ட் ஷார்ட்டா வித் பிக்சரோட எனக்கு அனுப்பி விடுங்க. தேவனோட சமூகத்துல வைத்து அவர்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதார வசனம் ரோமன்ஸ். எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. மறுபடியும் நீங்க அது வேதத்துல மறுபடியும் நீங்க வாசிச்சு பார்க்கறதுக்குள்ள இன்னும் அதிகமா தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். ரோமன்ஸ் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் அவர் செய்த கடைசி உடன்படிக்கை அடுத்த வார்த்தையில் இருக்கு 27ஆம் வசனம். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதி இருக்கிறதே. சோ இதுதான் அவர் செய்த கடைசி உடன்படிக்கை. கல்வாரி சிலுவையில அவர் தொங்கும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை நீக்கிறதுக்காக அவர் சிந்தின ரத்தம். இதுதான் அவர் செய்த கடைசி உடன்படிக்கை நமக்காக.
என்னென்ன கிரியைகள் செய்ய இயேசு வந்தார். இதுல நிறைய கிரியைகள் செய்ய இயேசு வந்தார். அவர் செய்த கடைசி கிரியை தான் இந்த நாள்ல நாம பேச போறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே சொல்றாரு, நீர் எனக்கு நியமித்த காரியங்களை கிரியைகளை செய்து முடித்தேன் என்று தெரியப்படுத்துறார். என்னென்ன கிரியைகள் அவர் செய்தார் அப்படின்றதுக்கு இந்த வார்த்தையை கொண்டு தேவன் பேசுறாரு. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறதே. சோ ஒவ்வொரு வார்த்தை எழுதியிருக்கிற வார்த்தைகள் அவ்வளோ துல்லியமாக அவர் நிறைவேற்றி முடித்தாராம். எதுவுமே பெண்டிங்காகவே வைக்கல. எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை மீட்க வந்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரத்துல 25, 26. ஐசையா 49th chapter 25 and 26. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள், அதாவது துஷ்டன் கிட்டந்து பொல்லாதவன் கிட்டந்து அவன் நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான் இல்லையா. சோ அவர் என்னென்ன கிரியைகள் செய்தார்னா, என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும், உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன், உன்னை ஒடுக்கிறவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறிகொள்ளுவதை போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறிகொள்ளுவார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே அவர்தான் வல்லவராக இருக்கிறாரு. அவர்தான் நம்முடைய இரட்சகராக இருக்கிறாரு. அவர்தான் நம்மை மீட்கிறவராகவும் இருக்கிறாரு. அதனால மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்முடைய மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வந்துட்டார். ஹல்லேலூயா. அது எதற்காக வந்தார்னா, ஒவ்வொருத்தரையும் மீட்கத்தான் வந்திருக்கிறார். என் மீட்பர் வந்தார், என் மீட்பர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐசையா 60 அதிகாரத்துல 14 வசனம். ஏசாயா 60 60th சாப்டர்ல 14th இருந்து நம்ம வாசிப்போம். உன்னை ஒடுக்குகிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் கால் அடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். நம்ம NJPH பிள்ளைகள் எல்லாருமே உத்தம இஸ்ரவேலர்கள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நெத்தியில நமக்கு தேவன் சிலுவை சின்னம் போட்டு வைத்திருக்கிறார். இந்த 4Lல சிலுவை சின்னம் போட்டு வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் பிள்ளைகள் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். NJPH பிள்ளைகள் பரிசுத்தமான பிள்ளைகள். NJPH எப்போதும் 3 காரியங்கள் பேசும்: கர்த்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. 15 வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய்
இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். எப்படி நம்மளை வைக்கிறாருன்றது தேவன் இதுல தெரியப்படுத்துறார், தெளிவாக தெரியப்படுத்துறார். நம்மை ரட்சிக்க வந்தவர், நம்மை மீட்க வந்தவர் எப்படி வைக்கிறாருன்னு தெரியப்படுத்துறார். உன்னை நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததும் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவரும் உன் மீட்பரும் என்றும் அறிந்து கொள்ளுவாய். இந்த கிரியை தான் அவர் செய்ய வந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, என் மீட்பர் வந்து விட்டார், என் இரட்சகர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 17 வசனம். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயும் இராமலும் சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவன் உனக்கு மகிமையும் இருப்பார். அதாவது சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே நமக்கு எல்லாருக்குமே வெளிச்சமாய், அதுவும் நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று தேவாவியானவர் இதுல தெரியப்படுத்துறார். உனக்கு மகிமையுமாய் இருப்பார். தேவன் தான் நமக்கு மகிமையுமாய் இருப்பார் என்றும் தெரியப்படுத்துகிறார். 20 வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நெட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சொன்னவர் உண்மை உள்ள தேவன். அவர் இந்த காரியங்கள் அத்தனையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையில தெரியப்படுத்துது இவ்வளவோ காரியங்கள். இந்த ஏசாயா 60 அதிகாரத்துல 14 22 வசனத்து வரைக்கும் நான் இப்ப வாசிச்சிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஏசாயா 49 25 26 நோட் பண்ணிக்கங்க. இத்தனை காரியங்கள் அவர் பண்ணி முடித்திருக்கிறாரு. இதுல ஒரே ஒரு வார்த்தை ஒன் வேர்ட்ல சொல்லலாம்னாக்கா மத்தேயு 1:21 மேத்யூ 1st சாப்டர் 21 வசனத்துல அவர் நம் ரட்சகராக இருக்கிறார். ரட்சகராக வந்தார், நம்மை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களிலிருந்து நீக்கி ரட்சிக்க வந்தார். என் ரட்சகர் வந்தார், என் மீட்பர் வந்தார். My Redeemer has come. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து நம்ம ரட்சித்த பிறகு நம்ம எப்படி இருந்துக்கணும்ன்றது இந்த வசனத்துல தெரியப்படுத்துறார். 1 தெசலோனியர் 1 Thessalonians 5th சாப்டர் 23-24 5ஆம் அதிகாரத்துல 23-24 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர் ஆல்ரெடி இந்த காரியங்கள் எல்லாம் சிலுவையில உடன்படிக்கையின்படி கிரியையை செய்து முடித்துட்டார். ரெண்டாவது செகண்ட் கம்மிங் ஏசப்பா வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவராய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் ரெண்டாவது வருகை வரக்குள்ளோ கண்டிப்பா நம்ம கரை இல்லாம வாழ்ந்து காமிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 24ஆம் வசனம், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வரப்போறது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றையும் ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார் இல்லையா? ரட்சகர் தான் நமக்கு வந்திருக்கிறார். இந்த மூன்றும் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று பகுதி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லது மனம், ஆன்மா, இல்ல சரீரம், அந்த மாதிரியும் சொல்லலாம். சோ இந்த மூன்றிலும் அவர் நமக்கு மீட்பு அவசியம் என்றுதான் அவர் இறங்கி வந்தாராம். ஹல்லேலூயா. மூன்றிலும் ஒரு விஷயத்தை விடவே முடியாது. ஆவினாக்கா மூன்று பகுதிகள் இருக்கு. ஒன்னு மனிதனுடைய ஆவி, இன்னொன்னு பிசாசு ஏவி விடுற ஆவி, இன்னொன்னு பரிசுத்த ஆவி. சிலர் மனிதனோட ஆவி வைத்து கொண்டு எனக்கு ஆண்டவர் இது சொல்லிட்டாரு, எனக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு தன்னோட ஆவியிலே பேசுவாங்க. இன்ஃபேக்ட் சபை கூட வர வேண்டாம்னு என்னோட ஆவியில நான் உணர்த்தப்பட்டேன். அது மனுஷனோட ஆவி. ஒரு நாளும் ஒரு காலமும் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு போக வேண்டாம் சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நம்ம டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கினாலேயே எது ஆவி, எது பரிசுத்த ஆவி, எது மனிதனோட ஆவி, எது பிசாசோட ஆவி நம்ம நல்லா தெளிவா தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது ஆத்மா எப்போதும் தேவனோட சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும். தேவனோட 24 மணி நேரம் தேவனோட சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது சரீரம். இந்த சரீரம் தான் சர்ச், அவரோட ஆலயம், இட்ஸ் a temple. சோ இந்த மூன்றும் ரொம்ப ரொம்ப அவசியமானது என்று அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், நம்மை ரட்சிக்க வந்தார். என் மீட்பர் இதுக்காக தான் வந்தார். ஹல்லேலூயா. உலகத்துல இறங்கி வந்ததே இந்த காரியத்துக்காக தான். அந்த காரியம் தான் நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று அவர் கல்வாரி சிலுவையில பிதா கிட்ட சொன்னாராம். ஹல்லேலூயா. அதை செய்து முடித்தாரா? இந்த கேள்விக்கு பதில் இதுதான். ஆன்மீக மீட்பு, ஆத்ம மீட்பு, இது ரொம்ப அவசியம் என்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சங்கீதம் சாம்ஸ் 49ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. சோ ஆத்ம மீட்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம் என்று தெரியப்படுத்துறார். இந்த ஆத்மாவை கரைப்படுத்துவதுதான் பாவம். இந்த ஆத்மாவை கரைப்படுத்துவது பாவம் என்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சென்னையில ஒரு சகோதரர் அவர் இப்படியாக எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விட்டாரு. 2023 டாக்டர், நான் ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிறேன். ஸோ என்னால் பகலும் ராத்திரி பகலும் இரவும் பகலும் ஊசி போட்டால்தான் என்னால் வாழ முடியும். கஞ்சாவையும் மயக்க மருந்தையும் செலுத்தி கொண்டே நான் வாழ்கிறேன். என் வாழ்க்கை நரகமாக மாறிவிட்டது. என் வாழ்க்கை எப்படியாவது மாற வேண்டும், அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்குள்ளும் அவருக்காக பாரத்தோடும் அன்றாட பண்ண ஜெபத்துல அவரோட ஆத்மாவே அந்த போதை, அதாவது ட்ரக்குக்கு அடிமையா இருந்த அந்த ஆத்மாவை ரிஜெக்ட் பண்ற மாதிரி உண்டான காரியத்துக்கு ஆண்டவர் உதவி செய்தார் ஜெபத்து மூலமா. அப்போ அவர் ஒரு புது மனிதனாக மாறி தனக்கு உண்டான அவரோட நண்பர்களும் அதுல அடிமையா இருக்கிற நபர்களுக்கும் போய் தெரியப்படுத்தி ரெவரண்ட் டாக்டர் கிட்ட ஜெபம் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க, உங்களுக்கும் அவருக்கு அவங்க ஜெபம் பண்ணி
உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஜெபம் பண்ண மூலமா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா 2024 சீரிய சமூக சேவகி சரித்திர மங்கை என்ற ஒரு அவார்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மூலமா. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மூலமா அங்கீகாரம் பெற்ற ஒரு அவார்ட் எனக்கு தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில சவரிமுத்து இருக்கிறாரு. அவருக்கு என்ன சந்திக்கிறதுக்குள்ள வயசு 53 வயசு. அதே 2023 தான் சந்திக்கிறாரு. இப்போ அவருக்கு 56 ஆக போகுது. தன்னோட 25 வயசுல வாலிப பருவத்துல போதையில அடிமையாயிருக்கிறாரு. நிறைய சாட்சிகள் அவரே இதுல நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருப்பாரு. அதுல யாராவது ஒரு புது ஆத்மா வந்தாலும் அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்ன்றதுக்காக தான் இதை நான் பேசிட்டு இருக்கிறேன். தன் 30 வயசு வாழ்க்கையை இளமை பருவத்தை தொலைச்சிட்டார். அவர் போதையில அடிமையாகி 3 தடவை மரணத்துக்கு சமீபமா போயிட்டு வராரு. போலீஸ்ல, ஜெயில, பிரிசன்ல அப்படியே காலம் கழியுது. ஒரு 12-15 வருஷம் ஜெயில இருக்கிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. மறுபடியும் ரிட்டர்ன் வராரு. மறுபடியும் அந்த பழக்கத்தை விட முடியல. ஏன்னா அதுல அடிக்ஷனாக இருந்தது. உடல் ரீதியில சுகம் இழந்து போறாரு. கடைசியா 2023 அவரு கடைசி மாசத்துல ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல அவங்க குடும்பத்துல இருந்து எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வருது. அந்த டைம்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாரு. நுரையீரல்ல அப்படியே ஹோல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நாங்க தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனிங் பண்ணுவோமே, அப்படி ரத்த வார்னிஷ் டிபில பாதிக்கப்பட்டு இரும்புல அப்படிப்பட்ட ஒரு இரும்புல. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் நோ மோர் என்ற அளவுக்கு அவரு ஆகிவிட்டாரு. அந்த நேரத்துல தான் பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்தக்குள்ள ஆண்டவர் என் மூலமாக தெரியப்படுத்துறாரு, நிச்சயமா இந்த விஷயத்துல இருந்து ஆண்டவர் காப்பாத்துவாரு. உங்களை முழுமையா நீங்க இறைவனுக்கு ஒப்பு கொடுங்க. இறைவனுக்கு உங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தேவனால கொடுக்க முடியும் தெரியப்படுத்துங்க. அதுக்கு அவரு ஒத்துழைச்சாரு. கண்டிப்பா இந்த வாழ்க்கை நான் இறைவனுக்கு சப்மிட் பண்றேன்னு சொல்லி தெரியப்படுத்தினாரு. டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ண பிறகு ஒரு புது இருதயத்தை அவர் கொடுக்கிறாரு, புது நுரையீரல கொடுக்கிறார், புது வாழ்க்கையும் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சவரி முத்துவ தேவன் வல்லமையா நடத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த வருஷம் 2026 வருஷத்துல 100கணக்கான NJPH பிள்ளைகள் எதிர்க்கும் லைவ்ல ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் ரெவரண்ட் டாக்டர் மூலமாக தெரியப்படுத்துறாரு. சவரிமுத்துக்கு எண்ணி 3-4 மாசத்துல அவருக்கு புது காடியை கொடுக்குற, காடினாக்கா கார், புது காடியை கொடுக்குற, அதுக்கப்புறம் ஒரு வேலையும் கொடுக்குறேன்னு தெரியப்படுத்தாரு. அவர் சொன்ன மாதிரியே கொடுத்தாரு. காடியை கொடுத்தாரு, புது வேலையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இது எல்லாமே தேவன் பண்ணாரு. அவருடைய சொந்த முயற்சினால அல்ல, அவருடைய கையின் பிரயாசத்தினால அல்ல, அவர் சிந்தின வேர்வையினால அல்ல. அன்று தேவன் வாக்கு அளித்தது போல சவரிமுத்துக்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சோ தொடர்ந்து தேவன் மேல விசுவாசம் வைத்து சவரிமுத்து ஒவ்வொரு வாரமும் NJPH ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர் இருப்பேன்னு சொல்லி பல முறை அவர் பலிபீடத்துல அவர் சாட்சி சொல்லி இருப்பாரு, தேவனை மகிமைப்படுத்தி இருப்பார். அவரோட சேர்ந்து நம்மளும் அவருக்காக ஜெபம் பண்ணிக்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத மாத்ததா தேவன் இறங்கி வந்தார். நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்கத்தா அவர் வந்தார். ஹல்லேலூயா. எபேசியர்கள் நிருபம் 1:7, எபேசியர்கள் 1:7, எபேசியன்ஸ் 1st சாப்டர்ல 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே
இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவரோட கிருபையின் ஐஸ்வர்யம். சோ எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. அந்த கிருபையே அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்னோட முயற்சி, நான் தேடி கண்டுபிடிச்ச வேலைகள் அப்படின்னு தெரியப்படுத்துற அத்தனை பேருக்கும் தேவன் இந்த பதில் தான் சொல்றார். அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் தான் அவர் எல்லாருமே அவரோட கிருபையை கொடுத்து வைத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிறவங்களை அட்ரஸ் பண்றேன். ஐரனுக்கு வேலை ஆகட்டும், இறைவன் தாமா கொடுத்தாரு. ராஜலட்சுமிக்கு வேலை இறைவன் தான் கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும், ஸ்டீவனுக்காகட்டும், பாஸ்டர் மர்லினுக்காகட்டும், சிஸ்டர் எலிசபெத்துக்காகட்டும், லட்சுமிக்காகட்டும், பாஸ்டர் ஷாரனுக்காகட்டும், சபரிமுத்துக்காகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் அவர் தான் வேலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட பலத்தினாலதான் நமக்கு இந்த வேலை கிடைச்சது. ஹல்லேலூயா. உபாகமும் 8ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிமா. டியூட்டானமி 8th சாப்டர்ல 17 and 18. ஹல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். சோ பிதாதான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இதை மீட்கத்தா அவர் இறங்கி வந்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். கொலோசியன்ஸ் 1:14. கொலோசியன்ஸ் 1:14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தத் ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமுத்துக்கிட்ட நான் தெரியப்படுத்துறக்குள்ளோ ஏசப்பாவர் சொந்த ரட்சகராக சால்வேஷன் உண்டான காரியத்தை என் மூலமா தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி முதல்ல நீங்க பாவ அறிக்கை பண்ணுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்ட பேருக்கு நீங்க புது மனுஷனாக மாறுவீங்கன்னு படுத்தின பிறகு அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். சோ அதை மீட்கத்தான் ஒவ்வொருத்தரும் மீட்டெடுக்கத்தான் தேவன் இறங்கி வந்தாருன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இங்க யாருக்குமே மதத்தை மாத்தவோ ஏசப்பா வரல, ஜாதியை மாத்த வரல. அவர் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் வந்திருக்கிறார். அவர் ரிடீமர். அவர் தான் நம்மளோட ரட்சகர். நம்மை விடுவிக்கத்தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரோட ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்காகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 படி, 1 John 1:7 படி சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இதை நிறைவேற்றவே இயேசு வந்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இட் இஸ் சம்திங் யூனிக் அப்படின்னு தெரியப்படுத்துறார். ட்ரீட்மெண்ட் கொடுத்து தைராய்டை குணமாக்கலாம், கேன்சரையும் குணமாக்கலாம், எச்ஐவியும் குணமாக்கலாம். ட்ரீட்மெண்ட் மூலமா ஊசி போட்டு இந்த மாதிரி நோய்களை குணமாக்கலாம். மனிதனுடைய சுபாவத்தை மாற்ற முடியுமா? முடியாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நாய் வாளுக்கு மட்டம் வச்சு கட்டினால் அது நிக்குமா? அது திரும்பி வலிஞ்சுதான் போகும். அந்த மாதிரி மனுஷனோட குணத்தை சுபாவத்தை மாத்தவே முடியாது. அதுக்கு உண்டான ஒரு உண்மை சத்தியத்தை
இந்த நாள்ல தேவ ஆவியானவர் தெரியப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. பேர் சொல்லாம அந்த சாட்சியை நீ ஷேர் பண்ணி, ஏன்னா இது அவர் செய்த அற்புதம். ஹல்லேலூயா. அதே 2023 வருஷத்துல ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அந்த கணவருக்கு 19 வருஷமா கால்ல ரத்தமும் தண்ணி சீவு வந்துட்டே இருக்கும். அவரால் சாக்ஸ் போட்டா நெஞ்சிட்டே இருக்கும், ஷூ போட முடியாது, அது மூலமா வேலையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்க இயேசுவா அறியாதவர்கள், ரோமன் கேத்தலிக். ஸோ கணவன் மனைவி 2 பேரும் வராங்க, பிரேயருக்கு வராங்க. அவங்க 2 பேரும் மாத்தி NJPH சேனல்ல சாட்சியும் சொல்லியிருப்பாங்க. எப்படியாச்சும் என் கணவர் குணம் சுகம் அடைஞ்சிட்டா நாங்க ஜீவனுள்ள தேவனை ஏத்துக்கிறோம், சால்வேஷன், நாங்க ரட்சிக்கப்பட்டு நாங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம் தெரியப்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஹோலி வாட்டர் தான் கொடுத்த. அந்த கால் அழுகி போன கால் சைவனால மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டது. அந்த காலுக்காக அவருக்கு உண்டான மந்திர தந்திர கட்டுகளுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் என் மூலமா விடுதலை கொடுத்து அந்த அழுகி போன காலை within 4 days, அந்த அழுகி போன காலை காமிமா, அழுகி போன காலு இது 1 நாள் 2 நாள் இல்ல, 19 வருஷமா ரத்தமும் சீவோ தண்ணி வந்துட்டு இருந்தது. within 4 days அவரோட காலு அடியானமே தெரியாம புது காலாக தேவன் மாத்திடுறார். புது கால். அது மாத்தின உடனே ஒரே சந்தோஷம், வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். சோ காலம் கடந்து செல்லுது. அந்த 2023 எண்டு மாசம், டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி என்னோட சேர்ந்து ஒரு 40 பேர் NJPH பிள்ளைகள் பிடில அங்க கடல்ல ஞானஸ்தானத்துக்கு எல்லாருமே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. சோ என் மூலமா ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி, அப்போ அவங்களுக்கோ அழைப்பு போகுது. கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள், அவங்களுக்கும் அழைப்பு போகுது. ஏன்னா அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களே. அதே நேரத்துல அவங்க மனைவி சொன்னது என்னன்னாக்கா, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிற சிஸ்டர், என் ஹஸ்பண்ட்க்கு நல்லா ஆயிட்டா அதே நேரத்துல எல்லாருக்குமே தெரியப்படுத்துற, NJPH ஊழியத்துல இருக்கிற, மினிஸ்ட்ரியில இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு தெரியப்படுத்தணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழைப்பு போகுது. அவங்களுக்காக ஹோட்டல்ல ஒரு ரூமோ NJPH மினிஸ்ட்ரி புக்கிங்கும் பண்றோம். அந்த கால் நல்லா ஆயிட்டு இருக்கிற கால அவருக்கு அழைப்பு போகுது, வாங்க 9ஆம் தேதி 2023 டிசம்பர் மாசம் ஞானஸ்தானத்துக்கு வாங்க, உங்களுக்கு ரூம் புக் பண்ணிருக்குதுன்னு NJPH மூலமா அழைப்பு போறவங்களோ அந்த நல்லா ஆன கால் மேல கால் போட்டுட்டு காலை இப்படி ஆட்டினே அந்த நபர், அந்த சகோதரன் என்ன சொல்றாருன்னா, நான் இயேசு ஏத்துக்கணும்னா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், நான் யோசிச்சு நிதானமா என்னோட முடிவு சொல்றேன்னு சொன்னார். இதான் மனுஷனோட குணம். கடைசியா எனக்கு கேள்விப்பட்டது, அவர் கால் மறுபடியும் ரத்தமும் சீவோ வந்துட்டு இருக்குது. சோ எவ்வளவு நல்லா ஆயிடுச்சுப்பாங்க காலு. இறைவனுக்கிட்ட we should not play with God, இல்லையா? சோ மனுஷனோட குணம் இதுதான். அந்த சுபாவத்தை மாற்றவே முடியாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்னாக்கா இயேசு, மரித்த இயேசுவை, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற இயேசுவை அவங்க வணங்குறவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:51, ஆக்ட்ஸ் 7:51. வணங்கா கழுத்து, ஸ்டிஃப் நெக் அவங்களுக்கு. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியே நடந்துக்கிறாங்க. எனிவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் என்னன்னாக்கா, ஏசப்பா செய்த கடைசி கிரியை இதுதான் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு NJPH வாரியர்ஸும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பார்க்கிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை பத்தி பேசணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவர் எதற்காக வந்தார்னா ரட்சிக்கத்தான் வந்தார், மீட்க வந்தார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வந்தார்.
விதண்டாவாதத்துக்கும் வாக்குவாதங்களுக்கும் நமக்கு பதில் கொடுக்க நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிறது இப்போ கடைசி காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. எனி டைம் அவர் வருவார். நம்ம எல்லாருமே ஆயத்தமாக இருக்கணும். நம்மோட சேர்ந்து பிறரையும் கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில இன்னும் வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஊழியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ள மக்கள் வரணும்ன்றது தெரியப்படுத்துற ஒப்புரவாதத்தின் ஊழியம் தான் NJPH பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவ ஆவியானவர் ஒவ்வொரு NJPH வாரியர்ஸ் கிட்ட இந்த நாள்ல தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இப்போ ரெவரண்ட் டாக்டர் ஃபவுண்டரா இருந்தாலும் நீங்க எல்லாம் வாரியர்ஸ் NJPHக்கு. அது என்ன வேணினில் தேவன் உலகத்தாரோடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த ஒப்புரவாதத்தின் உபதேசத்தை நம்மகிட்ட தான் கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும் கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னு தேவ ஆவியானவர் இந்த கிரியையை நமக்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறதை போல, இப்ப நமக்கு இந்த புத்தி எல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா, நம்ம மற்ற மக்களுக்கு ரட்சிப்பை பத்தி தெரியப்படுத்துறாரு. நமக்கு புத்தி சொல்லுகிறதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய், அதாவது அம்பாசிடராய் ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்போ மற்றவர்களுக்கு ஏசப்பா எதற்காக வந்தார்? அவர் நம்மை மீட்க வந்திருக்கிறார், அவர் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறாருன்னு சொல்ல போகிற மிக முக்கியமான ஒரு கடமை, பொறுப்பு எல்லா NJPH பிள்ளைகளுக்கும் உண்டுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜூன் மாசம் 2019 தேவன் துல்லியமாக எனக்கு டேட்டும் டைமும் தெரியப்படுத்திட்டார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஜூன் 24ஆம் தேதி சரியாக 8:15 மகளோ கணவர் 2 பேரும் ஸ்கூலுக்கோ வேலைக்கு போயிடுறாங்க. மகள் 7:30, ஹஸ்பண்ட் 7:45. என் தலையில 1 கிலோக்கு மேல கியூமர் கட்டி, யாருக்குமே சொல்லல, நான் கணவருக்கும் சொல்லல, மகளுக்கும் சொல்லல, யாருக்குமே தெரியாது. வலி தாங்கவே முடியல, அப்படி ஒரு தலைவலி வரும், தாங்கவே முடியல. கண் பார்வை மங்கலாய் போயிடுச்சு. 20% தான் இருக்கு கண் பார்வை, அதுவும் குறைவு தான். வெளியில எங்கேயுமே போக மாட்டேன். சரீரத்துல பலம் இல்லை, மனதில் சுத்தமா நிம்மதியே இல்லை. ஏன்னா 2 இழப்புகளை நான் சந்தித்தேன். எங்க பார்த்தாலும் இருட்டு, வெளிச்சமே இல்லை. சாவதே நல்லதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். வாழ்க்கை கசந்தது. ஜூன் 24ஆம் தேதி காலையில 8:15 தற்கொலை பண்ணிக்கணும் போய் நின்று குதிக்கணும்ன்றக்குள்ளோ ஒரு பர்சன் பக்கத்துல நில்லுன்னு சொன்னாரு. அவர் தேவ ஆவியானவர்னு தான் எனக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது. நான் எடுத்த முடிவு யாரு இப்போ தெரிஞ்சுக்கினாங்கன்னு நான் பார்க்கிறேன், ஆச்சரியத்தோட பார்க்கிறேன். அவர் ஒரு கதையை சொன்னாரு.
அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி என் வாழ்க்கையில நான் கேட்கவே இல்லை. இயேசு உனக்காகத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அவர் வாயின் உள்ள புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வேத புக்கில் எழுதப்பட்டிருக்கு. கிருபையுள்ள வார்த்தைகள். அவர் சொன்னாரு, உன்னுடைய பாடுகளை துக்கங்களை அவர் சுமந்தாருன்னு ஏசாயா 53:4 சொல்லப்பட்டது போலவே பேசினாரு. உன்னுடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நோய்களை சுமந்தாருன்னு சொல்லி மத்தேயு 8:17 சொல்லப்பட்ட போலவே சொன்னாரு. உன்னுடைய சாபங்களை சிலுவையில் அவர் சுமந்தார், சாபமானார் அப்படின்னு கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டது போலவே சொன்னாரு. உனக்காக அவர் முள்முடி சுமந்தார். நீ வாழணும், நீ நலமாக சுகமாக வாழணும். இதெல்லாம் எப்ப அவர் செய்தார்னாக்கா, அவர் பரிசுத்தமான தேவனாக இருந்தார், அவர் நீதிமானாக இருந்தார், அவர் தூய்மை உள்ளவராக இருந்தார். உன்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்துட்டாரு அப்படின்னு தெரியப்படுத்துறார். ஹெப்ரூஸ் 2:9 சொன்னது போல உன்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து இருக்கிறாரு. உன் வேதனை அவர் சுமந்தார், உன்னை ரட்சிக்க அவர் வந்தார், உன்னை மீட்க வந்தார். நீ படப்போகிற பாடு அவர் பட்டாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. என் ஆத்மா, என் ஆவி, என் சரீரம் அழிந்து போக கூடாதுன்னு இறங்கி வந்தார். என் மீட்பர் எனக்காகவே அவர் வந்தார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:23 படி, என் கண்கள் எதிரே இயேசு சிலுவையில, கல்வாரி சிலுவையில தொங்குவதை நான் கண்டேன். அவருடைய மாசற்ற ரத்தம் என் உள்ளான இருதத்தை கழுவியது. அவர் கடைசி துளி ரத்தம், உயிர் பிரியறக்குள்ள அந்த கடைசி துளி ரத்தம் அது என்னோட இருதத்துல கழுவியது. அந்த தருணத்துல அவர் உயிர் பிரியுது. இந்த காட்சியை தத்ரூபமாக தேவ ஆவியானவர் எனக்கு காமிச்சாரு. அப்ப இயேசு யார்? அவர் மரித்த தேவனா ஜீவனுள்ள தேவனானே தெரியாது. அவர் மரிக்கிற காட்சியை எனக்கு காமிச்சாரு. அவர் இதுக்காகத்தான், உனக்காகத்தான் வந்தார். அப்ப நீயே சாகணும், நீ வாழணும், நீ நலமாக சுகமாக இந்த பூமியில் வாழணும், நான் உன் கூடவே இருக்கிறேன்னு எனக்கு அன்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள், இந்த தருணத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சர்ஜரி முடியுது. ஜூலை 3 முடிஞ்ச கையோட அதே வருஷம் செப்டம்பர்ல நாங்க ரிட்டர்ன் செப்டம்பர் மாசம் 14 முழுக்க ஞானஸ்தானம் கார்டினல் ரெவரல் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா கிட்ட நாங்க எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எடுத்த கையோட என் வாழ்க்கை மாறியது. இதுதான் இயேசு தரும் மீட்பு, இதுதான் இயேசு தரும் ரட்சகம்னு எனக்கு தேவ ஆவியானவர் புரிய வைத்தார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் டோட்டலா என்னை மாத்திட்டார், என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. அன்று நான் பெற்ற அந்த இன்பத்தை உலகம் முழுவதும் நான் அறிவிக்க வேண்டும் என்று எனக்குள்ள ஆண்டவர் ஏவினாரு. நான் என்னோட சாட்சியை போற இடத்துலலாம் நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். என் உள்ளான மனதில் ஒரு புது ஜீவனை எனக்கு கொடுத்தார், ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:14 படி, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு எனக்கு அப்படி என்னோட உள்ளத்தில் அந்த அன்பு ஏவி விட்டதுனால என்னை போல எத்தனையோ பேர் தற்கொலையில முயற்சியில இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துற ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க சாக வேண்டாம், தற்கொலை பண்ண வேண்டாம். உங்களுக்காக இயேசு சிலுவையில தொங்கி அவர் மகிழ்விக்க அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். அவர் தன் ஜீவனை கொடுத்தது உங்களுக்காகத்தான், உங்களை மகிழ்விக்க காத்துட்டு இருக்கிறார். உங்களை ரட்சிக்க வந்தவர், உங்களை விடுவிக்க தான் அவர் வந்தாரு அப்படின்னு தெரியப்படுத்துற ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை தேவன் எனக்கு கொடுத்தார். ஸோ அதை நான் எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஆரம்பிச்சேன். அவரோட ரத்தம் இன்னி வரைக்கும் ஈரமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. டைமண்ட் கிரேடராக இருந்த என்ன, டைமண்ட் கிரேடிங் எல்லா ட்ரேட்லயும் வியாபாரம் பண்ற விஷயத்துல
விலை உயர்ந்த பொருள்னாக்கா டைமண்ட்ஸ், வைரம். வைரம் விலை உயர்ந்த பொருள். டைமண்ட் கிரேடராக இருந்த என்ன மாசம் 70,000 சம்பளம். ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, இனி நீ விலை உயர்ந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணு. அது வேண்டாம், அது வெறும் கல்லு தான். நீ விலை உயர்ந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ண ஆரம்பி, அது உன்னோட கணக்குல சேரும் தெரியப்படுத்தினாரு. அந்த விலை உயர்ந்த ஆத்மாக்களுக்காகத்தான் இயேசு இறங்கி வந்தாரும் தெரியப்படுத்தினார். ஒவ்வொருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்து ஒவ்வொரு ஆத்மா அழிந்து போக கூடாதுன்றதுக்காகத்தான் நம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால, வேற யார்கிட்டயோ வாங்கி கடன் வாங்கின ரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மை அவர் விலைக்கு வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:18-19 1ஆம் அதிகாரம், 1 பீட்டர் 1st சாப்டர்ல 18 and 19 verse. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின்றி அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அவரோட வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நம்மை அவர் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த மீட்பை தரதான் சியோனிலிருந்து இயேசு நமக்காக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு என் ஆத்மாவை மீட்க வந்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் சாம்ஸ் 25ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம், தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை மீட்கத்தான் அவர் வந்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு இக்கட்டு நிறைந்த ஒரு உலகம். இக்கட்டு நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு இக்கட்டு நிறைந்த ஒரு உலகம். துன்பமும் துயரமும் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கு அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுறார். கஷ்டங்கள் கவலைகள் இல்லாத யாராவது இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வகையில நமக்கு கவலைகள் வந்துட்டா இருக்கு. அதனால்தான் இந்த உலகம் துன்பம் நிறைந்த ஒரு உலகம், இக்கட்டு நிறைந்த ஒரு உலகமாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு சகோதரி கிட்ட இப்படியாக நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினாங்க. அந்த சகோதரியோட முகம் பார்க்கறவங்களோ எப்போதும் சோகம், எப்போதும் கவலை, சேடாவே இருக்கும். கவலையோட தான் இருப்பாங்க. ஏன் எப்போதும் நீங்க கவலையாக இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என் கணவர் ஒரு மிக கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்போ நீங்க உங்க அப்பா கூட இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்க, என் கணவன் ஆக்சிடென்ட்ல இறந்த செய்தியை எங்க அப்பா கேட்ட உடனே அவருக்கு இருதயம் நோய் வந்தது. ஒரே மாதத்துல அவர் இறந்துட்டாரு. he died அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்க அம்மா கூட தான் நான் இருக்கிறேன். அவங்களும் படுக்க படுக்கையாக இருக்கிறாங்க, பெட்ரிடனா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கணவரோ எங்கேயோ இருப்பார், எப்போதாவது வருவார், என்னவோ செய்வார். அதனால நாங்க 3 பேரும் தனியா தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 பேரும் ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறோம். இதுதான் எங்களோட வாழ்க்கையாக இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றதுக்குள்ள தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இந்த குடும்பம் மட்டும் அல்ல, நிறைய குடும்பம் இது போல கவலைனாலும் வேதனைனாலும் இருக்கிறாங்க.
சிலர் கணவன் இழந்த மனைவிகள் இருக்கிறாங்க, மனைவிகள் இழந்த கணவன்மார்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக திக்கற்ற விதவைமார்களுக்காக இந்த நாளில் தேவ ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்க வந்தாராம். எண்ணி முடியாத ஆறுதல் அவரால் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த ஆறுதல் கொடுக்க பேசுன்னு தெரியப்படுத்தினாரு. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை கொண்டு நான் பேசினேன். ஏசையா 53 அதிகாரத்துல 2, 3, 4 நோட் பண்ணிக்கங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்தவராய் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். He was a man of sorrow. துக்கம் நிறைந்த ஒரு மனிதனாகத்தான் அவர் இருந்தார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்தார். இது போல விஷயத்தை அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான காரியத்தையும் என் மூலமா தேவன் பண்ணி இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு சமாதானம் வந்தது, ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி உண்டானது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லாம இருக்கு. உங்களுக்கு ஒரு அடைக்கலமாக ஒரு வீடு கொடுத்து உங்க 3 பேரையும் வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நொடியும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நீங்க ஆறுதல் அடையுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி அவங்கள இன்னைக்கு தேவன் வல்லமையா ஊழியத்துல வாழ வைத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லை என்று லூக்கா 9:58 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 8 அதிகாரத்துல 1-3 நோட் பண்ணிக்கங்க. சில பெண்கள் தான் அவருக்கு உணவும் உடையும் கொடுத்தார்கள் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இன்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஐயோ எனக்கு மனசுல நிம்மதி இல்லையே என்று கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்துடுவார். அன்னைக்கு எனக்கு நிம்மதி இல்லையே, என்னால வழி தாங்க முடியலையேன்னு குதிக்கிற நேரத்துல எனக்காக இறங்கி வந்துட்டார். அப்படி நிறைய சகோதரர்கள் சகோதரிமார்கள் இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க, நிம்மதி இல்லாம தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கும் சகோதரமார்களுக்கும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நீங்க அவரை கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்துடுவாராம். ஏதோ ஒரு வழியை அவர் திறப்பாரா, அப்படியே அவர் செய்வாருன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நிறைய குடும்பத்துல கடன் தொல்லைகள் இருக்கு, பண கஷ்டங்கள் இருக்கு. அவங்களுக்கு இந்த நாள்ல விடுவிக்கிறேன் தேவ ஆவியானவர் என்று தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. குறிப்பாக பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை பலரை இந்த நாள்ல விடுதலை தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மந்திர தந்திரங்களை உடைப்பேன் என்று சொன்னார். இது ஒரு ஆசீர்வாதமான நாள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ஜிபிஎச் பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நமக்கு ஒரு செத்து போன கடவுள் இல்லை, நம்ம கிட்ட ஒரு செத்து போன கடவுள் இல்லை. ஒரு அற்புதம் செய்யக்கூடாத ஒரு வல்லமையற்ற கடவுளை நாம ஏன் கும்பிடணும் இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு மனிதனை கும்பிட்டு போலாமே. அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நான் ஏன் இந்த இடத்துல பிரசங்கம் வேற பண்ணணுமா? நெவர், கண்டிப்பா கிடையாது இல்லையா? நானும் அதே மாதிரி தான். வல்லமையற்ற கடவுளை நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன் இல்லையா? I will never serve such a Lord. So அந்த மாதிரி 40 வருஷம் ஒரிஜினலி கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல பிறந்து வளர்ந்த எனக்கு மரித்த இயேசுவை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். மரித்த இயேசுவை தான் பார்த்தேன். நான் கண்டதெல்லாம் வெறும் பிரசங்க கடவுள், அற்புதங்களை செய்யும் கடவுளை நான் காணல. அதே நேரத்துல யாருமே எனக்கு சொல்லவும் இல்லை ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரு, அவர் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்றது சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு ஆள் இல்லை. சோ அதனாலதான் தற்கொலை வரைக்கும் நான் போனேன். கடவுள் இல்லை என்று நானே சாதிச்சேன். ஏன்னா அவ்வளோ வாழ்க்கை கசந்து போயிடுச்சு.
கடவுள் இருக்கிறாரா, உண்மையிலே இருக்கிறாரா அப்படின்னு நம்பிக்கையற்ற என்னோட வாழ்க்கையில கடவுளே இல்லைன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சர்ஜரி ஆன பிறகு தான் நான் ஹோலி பைபிளே படிக்க ஆரம்பிச்சேன். சர்ஜரிக்கு முன்னாடி எல்லா விதமான வேதங்களை நான் படிச்சவோ. எப்படிப்பட்ட வேதங்களை படிச்சிருக்கிறேன்னா, ருக்வேதா, யஜுர்வ வேதா, சாம வேதா, அதர்வ வேதா, பகவத்கீதை, மகாபாரதா, ராமாயணா, சம்டைம்ஸ் குரான்லயே தெரிஞ்சுக்குவேன். ஹோலி பைபிள் தவிர எல்லா வேதங்களும் படிச்சவன் நான். ஆனா செப்டம்பர் 14 2019 எப்போ நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், எனக்குள்ள ஒரு தெய்வீக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹோலி பைபிளை எனக்கு விஜய் சப்பாவோட மனைவி அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க, அம்மா தான் கொடுத்தாங்க. ஸோ வத்சலா தேவி அவங்க கன்னடா பைபிள், நான் கன்னடா படிக்கிறவோ கன்னடா பைபிள் கொடுத்தாங்க. அந்த புத்தகமே நான் தெரிந்து பார்த்து நான் வாசிக்கிறதுக்குள்ள எனக்குள்ள அது ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு. எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ற மாதிரி டக் டக் டக்குன்னு ஒரு பக்கமும் படிக்க ஆரம்பிச்சு. எந்த பக்கம் பார்த்தாலே அற்புதம் தான், எந்த பக்கம் பார்த்தாலும் அற்புதம். இந்த ஹோலி பைபிள்ல என் உள்ளம் கவர்ந்த ஒரு பகுதி இருக்கு, இந்த நாள்ல எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். ஹோலி பைபிள்ல என் உள்ளம் கவர்ந்த ஒரு பகுதி லூக்கா 22:28 தேவன் தெரியப்படுத்துறாரு. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அநேக சோதனைகள் அவருக்கு இருக்கு. அதுல ஒரு சோதனை தான் கெத்செமனே தோட்டத்துல நடந்த ஒரு விஷயம். அந்த சம்பவம் இந்த டோட்டல் ஹோலி பைபிள்ல ஹைலைட்டான ஒரு சம்பவம்னா கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு சம்பவித்த ஒரு சம்பவம். மிகவும் கடினமானது, கொடுமையானது, மிகவும் வேதனையானது, வியாகுலமானது. அந்த கெத்செமனே தோட்டத்துல தான் ஏசப்பாக்கு நடந்த ஒரு விஷயம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அடிக்கடி, என்னோட பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன்னு பல வசனங்கள் இருக்கு. யோவான் 4:34 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஜான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அதே நேரத்தில் யோவான் ஜான் 6:38 என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னாரு. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 10:7 அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அதே அதிகாரத்துல 9ஆம் வசனம் ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 10:9 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். சிலுவை மரணத்தை அவர் மகிழ்ச்சியோட சந்தோஷமாகத்தான் நமக்காக அவர் ஏற்றுக்கினாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஏன்னா 2வது வருகை நிலைத்து இருக்கணும்ன்றதுக்காக. அப்படிப்பட்ட தேவன் பிதாவின் சித்தத்துக்காகத்தான் அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. உலக மக்கள் அனைவருக்காகவும் அவர் நெருக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்பட்ட குமாரனாக இருந்தார். அப்படி இருக்கிறக்குள்ளோ என் உள்ளம் கவர்ந்த அந்த காட்சி கெத்செமனே தோட்டத்தில் அன்று அவர் ராத்திரி இரவில் அவரை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பிஃபோர் 12 AM அதாவது மிட் நைட்டு தன் சீஷர்களுடனே அவர் போறக்குள்ள தன் சீஷர்களுக்கு தெரியப்படுத்துறாரு, நீங்க அந்த பக்கம் போய் இருங்க, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்ச தூரம் நடந்து போறாரு. ஒரு மலை திண்ணம் போல இருக்கு. அந்த இடத்துல நீல் டவுன் போடுறாரு. நீல் டவுன் போட்டு அவரு ஜெபம் செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அப்படி அவர் என்ன வேண்டுதல் செய்தார்? ஹெப்ரேயர்கள் நிறுவனம், ஹெப்ரூஸ் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்துக்கென்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. மரணத்திலிருந்து ரட்சிக்கவர் யாரு? பிதாதான். மரணம் ஒவ்வொருத்தரோட மரணம் பிதாவின் கையில தான் இருக்கு. யாருக்கு எப்போ மரணம் வரணும் பிதாதான் முடிவு பண்ணுவார். சோ மரணத்தின் அதிகாரியாக இருக்கிறார் பிதா. சோ அதனால தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உடையவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயத்தின் நிமித்தம் கேட்கப்பட்டது. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அதுக்கப்புறம் அவருக்கு மரணம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் 9ஆம் வசனம் நிறைவேறுது. தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்பட்டவர் யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்றும் தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். சோ இந்த காரியம் எல்லாம் ஆஃப்டர் டெத் நடக்குது. அவருக்கு பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார். ஆனா அந்த கெத்செமனே தோட்டத்துல, கார்டன்ல அவர் நீல்டான் போட்டு வேண்டுதல் செய்த ஒரு விஷயம், அது என்ன? அதுதான் ரொம்ப மிகவும் வியாகுலமான ஒரு காரியம், என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு காரியம். லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 40-44, லூக்கா 22 சாப்டர்ல 40-44 வெர்ஸ் வரைக்கும் அது நோட் பண்ணிக்கங்க. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். உமக்கு சித்தமானால் எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை உமக்கு உண்டு. உமக்கு சித்தமானால் இந்த சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம். இயேசு தேவனை நோக்கி இந்த காரியத்தை தெரியப்படுத்துறாரு. தேவனுடைய சித்தத்தை செய்வதில் அந்த நேரத்தில் இயேசுவுக்கு ஒரு தடுமாற்றம். he struggling hard time. அது கொடியமான சோதனை. அந்த நேரத்தில் தான் வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்தார். ஏசப்பா பேப்டிசம் எடுத்தக்குள்ளோ வானத்திலிருந்து ஒரு புறா இறங்கியது. அது மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16-17 சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த கணீரமான குரல் தான் பிதாவோட குரல். ஆனா இந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்துல நீல்டான் போட்டு அப்படி ஒரு வியாகுலத்தோட உமக்கு சித்தமானால் இந்த மரணம், சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம், இதை நீக்கி போடுங்கன்னு சொல்லி அவரு கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. பிதா பின் டிராப் சைலண்ட். பரலோகம் அமைதியாக இருந்தது. ஒரு சத்தமும் அவருக்கு கேட்கப்படல. இருட்டு. அந்த நேரம் சரியாக 12 AM முன்னாடி இது நடக்கிற ஒரு விஷயம். அந்த நேரத்துல தான் ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வராரு. அந்த தூதன் அவர் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, முயற்சி செய்யறாரு. ஆனா முடியவில்லை. ஏன்னா ஏசப்பா அந்த நேரத்துல மிகுந்த வியாகுலத்தோட ஜெபம் பண்ணினார். இயேசுவோட வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்தது. கலங்கினார். அத்தனை பாடுகள், நெருக்கங்கள். கடைசியாக ஏசப்பா கிவ் அப் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தெரியப்படுத்துறாரு, என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துக்கு செசமி சீட், எள்ளு ஆட்டும் செக்கு. கெத்செமனே தோட்டத்துக்கு பதத்துக்கு, கெத்செமனே என்ற பதத்துக்கு அர்த்தம் எண்ணெய் ஆட்டும் செக்கு.
அந்த செக்கில் நம்ம எள்ளை போடுகிறோம். அந்த எள்ளை ஆட்ட ஆரம்பிக்கிறோம். அந்த ஆட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த எள்ளு அப்படியே நசுங்குகிறது. அதிலிருந்து எண்ணெய் புளியப்படுகிறது. அது போலவே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவனுடைய உடல் அங்கே புளிந்தது. கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய ரத்தம் வெளியே வந்தது, புளிந்து வெளியே வந்தது. மிகவும் வியாகுலம். இது எல்லாமே நமக்காக தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. லூக்கா 12 அதிகாரத்துல 49-50 நோட் பண்ணிக்கங்க. அதுல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இயேசு இப்படியாக சொன்னாரா, பூமியில அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று. ஆனா அதற்குள்ள நான் வந்து என் மக்களுக்காக நான் நெருக்கப்பட வேண்டும் என்று தெரியப்படுத்தி அவர் நெருக்கப்பட்டாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஏசாயா 63:9 மக்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டாராம், தவித்தாராம். இது எல்லா சோதனை நமக்காகத்தான் அவர் சகித்து கொண்டாரா. நம்முடைய சோதனைகளில் நாம் வெற்றி பெறுவதற்காக, நாம் ஜெயிப்பதற்காக, இங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு சகோதர சகோதரியர்களுக்காக, எல்லா தாய் தகப்பனுக்காக, குட்டி பிள்ளைகளுக்காக, எல்லாருக்குமே தாத்தா பாட்டிகளுக்காக, ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் இந்த நெருக்கத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் பாடுபட்டார். துக்கம் நிறைந்தவராக சிலுவையில விகார தோற்றத்தோடு தொங்கினார். எல்லா சோதனைகள் என் மேல் வரட்டும், அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரா. அதை செய்து முடிக்கத்தான் அவர் வந்தாரா, அது முடித்தாரா. ஹல்லேலூயா. நம்மை மீட்கத்தான் அவர் வந்தார். என் மீட்பர் வந்து விட்டார், என்னை மீட்க வந்து விட்டார். ஹல்லேலூயா. மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. எந்த நேரத்துல நமக்கு எந்த விதத்துல சோதனை வருது நமக்கு தெரியாது. அது திடீர்னு வந்து நிற்கும். நம்ம நல்லா தான் இருப்போம், நல்லா போயிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த சோதனை வந்து நிற்கும். எப்படிப்பட்ட ஒரு சோதனை நமக்கு வருதுன்னே தெரியவே தெரியாது. 2014, 2016 2 குழந்தைங்களை நான் வந்து இழந்து போனேன். அந்த குழந்தைங்களோட படம் போடுவியம்மா. 2014 டோலி, 2014 ரூபி. இந்த பிள்ளைகளை பிரிய எனக்கு மனசே இல்லை. கடைசியாக என்னை விட்டு இவங்க 2 பேரும் பிரிந்து போனார்கள். அவங்க 2 பேரோட உயிர் பிரிந்தது. இவங்க 2 பேரும் நினைச்சா இன்னைக்கும் என்னோட கண்கள்ல கண் கலங்கும். சோதனை எப்போ வருதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அது வந்து நிற்கும். இயேசு தெரியப்படுத்தினார், இந்த சோதனைகள் என் மீது வரட்டும், என்னை நெருக்க நான் கொடுக்கிறேன், என் பிள்ளைகள் வாழட்டும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினார். இந்த பிள்ளைகளை பலி என்ன என் மூலமா கொடுக்கவும் வைத்தாரு. ஆல்ரெடி உங்களுக்காக NJPH பிள்ளைகளுக்காக நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். நீங்க யாரும் பே பண்ண வேண்டாம். ஏசப்பா நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறாரு. குழந்தைங்களை வந்து அவர்கிட்ட தான் இருக்கு, நல்லா இருக்கிறாங்க. அவங்கள நான் பார்க்கிறேன். ஜூலை 3ஆம் தேதி 2019 மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நேரத்தில் டீட்டெயிலா இந்த காரியத்தை குறித்து நான் பேசியிருப்பேன். சுமிதா டெஸ்டிமனில நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2 குழந்தைங்களை எப்படி என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சாருன்னு தெரியப்படுத்துற ஒரு விஷயம் அந்த பேசியிருப்பேன். மத்தேயு 11:27 படி சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற பிதாக்கு முன்னாடி என்னை போய் குமாரன் நிக்க வச்சாரு. அந்த இடத்துல தான் இப்படியாக ஒரு விஷயத்தை காதுல கேட்கிற தேவ ஆவியானவர் எனக்கு இன்னும் அதிகமாக விளக்கமாக இந்த நாள்ல சொல்லியும் அமைச்சிருக்கிறாரு. பிதா சொன்னாரா என்னை பத்தி, தேவ சமூகத்துக்கு முன்பதாக 24 மூப்பருக்கு முன்பதாக
கேருபீன்களுக்கு முன்பதாக, சேராபீன்களுக்கு முன்பதாக, தேவ தூதர்களுக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக, சோதனைக்காரனுக்கு முன்பதாக. பிசாசு யார்? சோதனைக்கார யார்? வருதா டாக்டர்? சோதனைக்காரன். பிதா அனுமதி கொடுக்கிறவன் தான் சோதனைக்காரன். சோதி, கடைசி வரைக்கும் சோதியான உயிர் மட்டும் எடுக்காத அப்படின்னு சோதனைக்காரனை ஜெயிச்சு இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். சோதனைக்காரனுக்கு முன்பதாக பிதா இப்படியாக சொன்னாரா, இந்த கடினமான சூழ்நிலையிலும் என் மகள் என்னை கைவிட மாட்டாள், இந்த எழுப்புகள் மத்தியிலும் என்னுடைய ஊழியத்தை செய்வாள் என்று, என்னை தலைகுனிய விடமாட்டாள் அப்படின்னு பிதா என்னை பத்தி பரலோகத்துல சொன்னாராம். இதை தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தி அதே சத்தத்தை என் காதிலையும் கேட்க வச்சாரு. இன்னைக்கும் அந்த சத்தம் காதுல ஒலிச்சு கொண்டே இருக்கு எனக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு எனக்குள்ள வர ஆரம்பித்தது. அந்த அன்பின் குரல் என் உள்ளத்தை உருக்கியது. கர்த்தரின் காரியத்தில் சீராயிரு, கர்த்தருக்கு உண்மையாயிரு, தேவ பயத்தோட இரு என்ற வார்த்தை எனக்குள்ள எப்போது ஒலித்து கொண்டே இருக்கு. அவருடைய அன்பு, அவரோட அன்பை சொல்ல நான் ஜனங்களுக்கு ஆரம்பித்தேன். என்னுடைய சொந்த பலத்தினால அல்ல, என்னுடைய சொந்த விசுவாசத்தினால அல்ல, என்னுடைய சொந்த நம்பிக்கையால அல்ல, எனக்கு அவர் கொடுத்த ஒரு இளைப்பாறுதலை அவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். எல்லா சோதனைகள் என் மேல வரட்டும் இயேசு ஏற்றுக்கொண்டார். நான் நெருக்கப்படட்டும், என் பிள்ளைகள் இளைப்பாறுதல் அடையட்டும், என்ன ஒரு சாட்சியாக இங்க நிறுத்தி அந்த 2 குழந்தைக்கு பதிலாக நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை என் கொடுத்து வாழ வைத்துட்டு இருக்கிறார். as a god mother-ஆ நான் ரொம்ப பாக்கியசாலியாக இருக்கிறேன். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு இளைப்பாறுதல். 2 குழந்தைகளை நினைக்கிறக்குள்ளோ என் உள்ளம் அப்படியே ஃபயர்ல, நெருப்புல கொதிக்கிற மாதிரி கொதிக்கும். அந்த கொதிக்கிற என்னோட இருதயத்துல அவர் ஒரு இளைப்பாறுதல் கொடுத்து அந்த ஆற வச்சு இன்னைக்கும் எனக்கு இங்க நின்று ஸ்ட்ராங்கா இந்த காரியத்தை பேசி தெரியப்படுத்துன்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய தேவன் அவர். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கோ ஒரு சோகம், கவலைகள் மனதில் இருக்கலாம். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும், இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. எப்படிப்பட்ட கடினமான சோதனைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, மத்தேயு 4:5 படி, மேத்யூ 5th chapter 4th verse படி, இப்பொழுது நீங்கள் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், நம்மை மீட்கத்தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆறுதல் நிமித்தம் நம்ம வாழ முடியும்ன்றது தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் மகளை இழந்து இருக்கலாம், அல்லது மகனை இழந்திருக்கலாம், சகோதர சகோதரிகளை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், புருஷனை இழந்திருக்கலாம், அல்லது தாய் தகப்பனை இழந்திருக்கலாம், அல்லது நெருங்கிய உறவு அவர்களை நீங்க இழந்திருக்கலாம். அப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவர் இளைப்பாறுதல் தரதா அவர் வந்தாராம். நம்மை மீட்டெடுக்கிறதுக்கு, நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கத்தான் அவர் வந்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இதுக்காகத்தான் அவர் இறங்கி வந்தாராம். நம்மை மீட்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேலையில் சோதனையா, நோயினால் வரும் பாடுகள், அது எது வேணுமானாலும் இருக்கட்டும், கெட்ட பழக்க வழக்கங்களை என்னால விட முடியலேன்னு தவிக்கிற வாலிப பிள்ளைகள், போதையில அடிமையா இருக்கிற பிள்ளைகள், குடிப்பழக்கத்துல அடிமையா இருக்கிற பிள்ளைகள், ஜூது கஞ்சா விட முடியாத அடிமையா இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் இயேசுவால விடுவிக்க முடியும் தெரியப்படுத்துறார். அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கத்தான் அவர் வந்தார். தன் பிள்ளைகள் இப்படி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே, போதையில அடிமையா இருக்கிறாங்களே, குடியில அடிமையா இருக்கிறாங்களே, கண்ணீர் விடுற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் தரத்தா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய வாசலை நம்ம வாழ்க்கையில அவர் திறப்பார். சோ நம்மை காத்துக் கொள்வார், நம்மை காப்பார்.
ஒரு புது வழியை திறப்பார். இதுவரை இல்லாத விதத்தில் நமக்கு ஒரு ஜெயமான பாதையில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதனால உங்களோட கவலைகள் அத்தனையும் தேவன் கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. 1 பீட்டர் 5th சாப்டர்ல 7th வெர்ஸின் படி 1 பேதுரு 5:7 உன்னுடைய கவலைகளை அவருக்கு கொடுங்கள், அவர் உங்களை காப்பார். நிச்சயமாக அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். கவலைகள் வரட்டும், பாரங்கள் வரட்டும், சஞ்சலங்கள் வரட்டும், நஷ்டங்கள் வரட்டும், நோய்கள் வரட்டும், இழப்புகள் வரட்டும், எதிர்ப்புகள் வரட்டும், பரிகாசங்கள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், அது எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் அவைகள் மத்தியிலே இயேசு நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தரதான் வந்திருக்கிறாரா, நிச்சயமாக கொடுப்பேன் என்று தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் இறங்கி வந்தார், நம்மை மீட்க அவர் வந்தார். 2 கொரிந்தியர் 8:9 படி அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் தம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று அவர் தரித்திரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 23:18 படி நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கையோடு இருங்கள் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். எல்லா திக்கற்ற விதவைமார்களுக்கும் இந்த வார்த்தை. நிச்சயமாக கவலைப்பட்ட அத்தனை பேருக்கும் முடிவு உண்டு. அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எல்லாருமே இந்த இடத்துல சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட தேவாதி தேவனை நம்பிதான் வந்திருக்கிறீங்க. லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட தேவாதி தேவனை நம்பிதான் அந்த வார்த்தைகளை காதுல கேட்டு கொண்டிருக்கிறீங்க. அவர் நமக்காக நெருக்கப்பட்டு அவர் வந்திருக்கிறாரு. அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அவர் நம்மை அணைப்பார், நெருக்கத்தை நீக்குவார், இளைப்பாறுதலை தருவார், துயரத்துக்கு ஒரு முடிவு நமக்கு நிச்சயமாக தருவார் என்று நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்டது போல நிச்சயமாக முடிவு உண்டு. ஹல்லேலூயா. கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவில்லாத ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலகம் முழுவதிலும் அண்ட சராசரங்களிலும் உள்ள இருந்த ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள், இருந்த ஜனங்கள், இருக்கிற ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள், இனி பிறக்க போகிற கோடிக்கணக்கான மக்களை நினைத்து ஒவ்வொருடைய ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஒவ்வொருடைய திகிலையும் பயத்தையும் நடுக்கத்தையும் பாரத்தையும் பாடுகளையும் துக்கங்களையும் ஒருவர் மாத்திரம் சுமப்பது என்பது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஆனால் அவர் சுமந்தார். எதற்காக அவர் சுமந்தார்? நமக்கு உதவி செய்யதான் அவர் சுமந்தாரா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புத்தகத்துல ஒரு படத்துல ஒரு பசு, ஒரு கவ் பால் கொடுக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதை நம்ம குடிக்க முடியுமா? பார்க்கத்தான் முடியும். ஸ்ரீலங்கால 8 நாள் ஊழியம், நல்லா ஹோட்டல், நல்லா சாப்பாடு. ஆனா நான் தியானம் பண்ணி உபவாசத்தோட போனாதான் அங்க கிரியைகள் நடக்கும். நூற்றுக்கணக்கான மக்கள் தொடப்படுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு அற்புதமா வல்லமையா நடத்தினார். சில மக்கள் காசு இல்ல, கடன் வாங்கி ஆட்டோ ரிக்ஷால சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. ரெவரண்ட் டாக்டர் மூலமா எங்க குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நடந்தது. குடும்பத்துல நடந்தது. நிறைய சாட்சிகள், ஏராளமான சாட்சிகள். அந்த இடத்துல ஹோட்டல் ரூம்ல நான் தங்கி இருக்கிறேன். நோட்ஸ் எழுதுறேன், தியானம் பண்றேன், நோட்ஸ் எழுதுறேன், உபவாசத்தோட இருக்கணும். அங்க சீனரி இருக்கு, பழங்கள், ஆப்பிள் பழம், நல்லா செரி பழம், எல்லாமே ஊட்டி ஆப்பிள், நல்ல நல்ல பழங்க, பெரிஸ், அந்த மாதிரி சாப்பிடணும் தோணுது. சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால சரித்திரம் கூறும் இயேசும் நமக்கு அவசியம் இல்லை.
நமக்கு வேண்டாம். உயிரோட இருக்கிற இயேசு தான் நமக்கு வேண்டும். இன்னைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்மை பத்தி கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். அதனால யாருமே கவலைப்பட வேண்டாம். அவர் உயிரோட இருக்கிறார். அவருடைய பாடுகளை, அன்றாட பாடுகளை, நம்முடைய பாடுகளை, ஒவ்வொருத்தரோட பாடுகளை, அன்றாட பாடுகளை, துக்கங்களை, ஒவ்வொரு நாளும் நமக்கு வரப்போற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் தன் சரீரத்துல சகித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரோட பாடுகள், அன்றாட பாடுகளும் துக்கங்களும் அவர் சகித்து கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு மீட்பு தர வந்திருக்கிறார் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. படிப்படியாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாத்துவாராம். படிப்படியாக மேஜிக் மாத்தி இன்னைக்கு குடிசைல நாளைக்கு மாளிகைல அந்த மாதிரி நினைக்காதீங்க. படிப்படியா தான் மாத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்ம படுற பாடுகள், துக்கங்கள் அவர் சகித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கவலை வருதா, துக்கம் வருதா, வலி வருதா, வேதனை வருதா, சொல்லுங்க அவர்கிட்ட. ஏன்னா அவர் உயிரோட இருக்கிறார். சரித்திரத்துல இருக்கிற இயேசு கிடையாது, ஜீவனுள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக வந்தார்னாக்கா, அவர் நம்மை ரட்சிக்க வந்தார், நம்மை மீட்க வந்தார், ஜனங்களோட பாவங்களை நீக்க ரட்சிக்க வந்தார், ஆவியாத்ம சரீரத்தை மீட்க வந்தார், வாழ்க்கையை மாற்ற வந்தார், நமக்கு உதவி செய்ய வந்தார், ஆத்ம மீட்க வந்தார், ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவை மீட்க வந்தார், எல்லா இக்கட்டிலிருந்து மீட்க வந்தார், கடைசியாக நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தரத்தா வந்தார். ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நமக்கு யாராவது துரோகம் செய்தா துரோகம் செய்யட்டும் விட்டுணும். ஆமா, அவர்கள் செய்யும் தவறுகளிலே அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஆமா. சோ நீயாகவே யாரையும் பழி வாங்க வேண்டியது அவசியம் இல்லை. அமைதியாக காத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருந்தால் அதை நம் கண்களால பார்க்கவும் செய்ய வைப்பார், பார்க்கும்படியாக செய்வார் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. டிசிப்ளின்னா என்ன? ஒழுக்கம், ஒழுங்காயிரு, அதுதானே அர்த்தம். ஒழுக்கமாயிரு, ஒழுங்காயிருன்னு. டிசிப்ளின் என்ற ஒரு பதத்துக்கு அர்த்தம் டிசைபிள். கற்பவன், கற்றல், அது அர்த்தம். ஒழுக்கம், ஒழுங்காக இரு. அது எப்படி இருக்கும்னாக்கா, தொடர்ந்து ஒரு விஷயம் வந்துட்டே இருந்தாக்கா, அது இப்போ தொடர்ந்து இப்போ தண்ணி ஊத்திட்டே இருக்கு இல்லையா, ஒழுகிட்டே இருக்கும், அதுதான் ஒழுக்கம். தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டே இருங்க, அதுவே வரும். பிராக்டிஸ்ல ஒரு தீமையான விஷயங்கள் பண்ணா அந்த ஒழுங்கு தான் வரும், அப்படியே வரும், தொடர்ந்து வரும். சோ டிசிப்ளின்னாக்கா கற்பது, லேர்னிங். சோ டிசைபிள் என்று அர்த்தம், ஒழுக்கம். ஒரு திருடன் கிட்ட போய் உனக்கு டிசிப்ளின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? திருடுறதான் தெரியும், ஏன்னா அவன் அதில் தான் ஒழுங்கி இருக்கிறான். சோ நல்லவன் கிட்ட நம்ம கேட்டாக்கா நல்ல விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுவாங்க. சோ அதனால நல்லொழுக்கம், தீ ஒழுக்கம் என்ற 2 பகுதிகள் இருக்கு. தீ ஒழுக்கம் அதுக்கு சக்தி அதிகம், அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனா அது முறிய அடிக்கிறது நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்தால முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் நீங்க வந்திருக்கிறீங்க. தேவன் தெரியப்படுத்துறார், அறுப்பு மிகுதியாக இருக்கு, வேலைக்காரர்கள் கம்மியாக இருக்கிறாங்க. அதனால ஏசப்பாவே தெரியப்படுத்துறாரு, அறுப்பின் எஜமான், அறுப்புக்கு எஜமான் பிதா, அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள், வேலைக்காரர்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். பிதாவின் கரம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்க வேண்டும்.
அவர் அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், மகிமையின் கரங்கள் இறங்கட்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் ஊழியத்தை கொடுக்க அவர் இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. திறந்த வாசல் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு அவருடைய வரங்கள்னால, பரிசுத்த ஆவியின் வரங்கள்னால நம்மை நிரப்பி அநேகருக்கு பயனுள்ள ஒரு கருவியாக நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. Peace be with you all. என் மீட்பர் வந்து விட்டார். My redeemer has come. எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க? ஹல்லேலூயா. அந்த மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கு பலத்த கரங்களை தட்டுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவினை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உங்களுடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனத்துடன் துதிப்பார்கள், தூய மனத்துடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதல்
உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா. Hallelujah. திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். ஹோலி கம்யூனியனுக்கு ஆயத்தமாகுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். Amen. அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. என் மீட்பர் வந்துவிட்டார் என்ற ஒரு தலைப்பில் என் மூலமாக நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, நீங்க மீட்கத்தாப்பா வந்தீர், ஒவ்வொருத்தரையும் நீங்க ரட்சிக்கத்தாப்பா வந்தீர். அதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருத்தரும் மேலே உங்களுடைய பரிசுத்த தூய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தரும் நீர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தீங்கு குடும்பத்துல வராதபடி நீங்க காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. துஷ்டன் பிள்ளைகளுக்கு அண்டாதபடி நீங்க ஆண்டவரே உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள நீங்க பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இளைப்பாறுதல் தந்ததுக்காக நன்றி அப்பா. திக்கற்ற விதவைமார்களை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் ஆண்டவரை நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்தணும் ராஜா. ஒவ்வொருத்தரோட தேவைகளை நீர் சந்திங்கள் ராஜா. சம்பூர்ண நன்மையினால் நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, நோயாளிகளை நீங்க சுகமாக்குங்க ராஜா. ஆண்டவரே, ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டை நீங்க தொட்டு சுகமாக்குங்க ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. விசேஷமாக முக்கியமாக ஆண்டவரே, பாஸ்டர் வின்சென்ட் அவங்க ஐசியூல இருக்கிறாங்க ராஜா. அவங்களை தொடும் ராஜா. அவங்களை தொட்டு சுகமாக்குங்க ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீ தொடப்போர்க்காக நன்றி அப்பா. சுகம் கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. அந்த படுக்கையை மரண படுக்கை நீங்க தூக்கி போடுங்க ராஜா. கூடிய சீக்கிரம் குணமாய் அவங்க வீட்டுக்கு வரணும் ராஜா. கணவன் மனைவியாக நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல ஆண்டவரே முன் வருஷத்துல அவங்க சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணும்படியாக நீர் கிருபை செய்ய போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தருக்காக வருகிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக வருகிறேன் ராஜா. ரட்சிப்பின் ஆவியை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் புது சிருஷ்டியாக மாறிவிடுவான் என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தை பலிக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் அப்பா. ஆண்டவரே, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஆண்டவரே, நீர் பாதுகாத்து உடைய வல்லமையான கரங்கள்னால ஒவ்வொருத்தரும் அனைத்து முத்தமிடுங்க சுவாமி. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீர் உருவாக்குங்கள் ராஜா. திருமணம் ஆகாதவங்க திருமண வாழ்க்கைக்குள்ள கூடிய சீக்கிரம் பிரவேசிக்கும் படியாக நீர் செய்யும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு தாருங்கள் ராஜா. ஆண்டவரே, கடன் பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கள் ராஜா. நீர் எங்களை மீட்கத்தான் வந்திருக்கிறீங்க ராஜா. எங்களை ரட்சிக்க வந்திருக்கிறீங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாகவே நீர் நடத்தின கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி வரப்போற புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீட்பர் வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே, இந்த நாள்ல கூட எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியான ரெவரண்ட் டாக்டர் ஸ்மிதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை மறைத்து நீங்க வெளிப்படுவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவனே, கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை தரித்திருக்கிற அவங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே, அவங்க மூலமா கர்த்தர் அநேக பேரை கர்த்தர் ஆண்டவரே ரட்சிப்பினால ஊட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிரகாஷ் அங்கல மகன் ஷேர்லி ஆசீர்வதிங்க. மகன் கீர்த்தியும் ஸ்வேதாக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த திருமணம் ஆன அந்த தம்பதிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்க திருமணத்தை நல்லபடியா கர்த்தர் நடத்தி வைத்ததுக்கு நாங்கள் கொடான கொடை ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவரே நீங்க நடுவில் இருந்து அவங்களை நடத்துங்கப்பா. அவங்களை கைட் பண்ணுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க சுவாமி. எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கர்த்தர் நீங்க அவங்களுக்கு கற்று தாரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க தம்பதி வாழ்க்கையில கர்த்தாவே எந்த ஒரு அப்பா சண்டை சச்சரவுகள் வராதபடிக்கு ஆண்டவரே ராஜா, அப்பா முற்றிலுமாய் சமாதானத்தின் தேவன் அவங்க நடுவில் இருந்து வாசம் பண்ணி அவங்களோட தேவைகளை சந்திங்க. அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, ஞானத்தையும் ஆலோசனையை தந்து பிள்ளைகளை நீங்க நடத்துங்க ராஜா. பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க சந்ததியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவங்க சந்ததி பெருகணும் ஆண்டவரே ராஜா. அப்பா அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, அவங்க தம்பதியா ரெண்டு பேரும் ஆண்டவர் கணவன் மனைவியா அவங்க செய்ய நினைக்க விசேஷமா அவங்க ஆசைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் முற்றிலுமாய் நிறைவேற்றி நடத்தும் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது வீடா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அவங்க வேலையா இருக்கட்டும், அவங்களோட குடும்ப காரியங்களா இருக்கட்டும், என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஆண்டவரே ரெண்டு பேரும் ஒருமனப்படுகிறாங்களோ அதை எல்லாத்தையும் நீங்க நடத்தி முடிங்க சுவாமி ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனே, இதோ இந்த என்ஜிபிஹெச்க்கு ராஜா கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா என்ஜிபிஹெச்க்கு விரோதமா எழும்புகிற எல்லா தடைகளும், எல்லா விதமான போராட்டங்கள், அப்பா தேவனே சரி திட்ட நாச மோச வேலைகள், அது எல்லாம் இயேசுவின் நாமத்துல வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, எங்களுக்கு நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. அப்பா இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, உங்களை இன்னும் அறிந்து கொள்ளாதவங்க, அப்பா உங்களுடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ளாதவங்க, ருசிக்காதவங்களை கர்த்தர் கொண்டு வந்து, அப்பா தேவனே நீ எவ்வளவு உயிரோடு இருக்கிற தேவன், நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்காக நீங்க செய்திருக்கிறீங்கன்றது அப்பா தேவனே அவங்க அறியத்தக்க ராஜாவே. அப்பா தேவனே, நீங்க ஆண்டவரே நிறைய ஆத்மாக்களை கொண்டு வர போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. உங்களை உயர்த்தவும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். அப்பா தேவனே, இந்த நாள்ல கூட விசேஷமாய் ஆண்டவரே டெல்லி இடத்துல ஆண்டவரே ராஜா அப்பா நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தை கர்த்தாவே, அந்த நீட் எக்ஸாம் ஆண்டவரே நீக்குவதற்கு உண்டான அந்த போராட்டம் ஆண்டவரே, அப்பா நிறைய பேர் அந்த மாணவர்கள் அவங்க உயிரை இழந்திருக்கிறாங்க ராஜா. தற்கொலை செய்த கொள்ள அளவுக்கு ஆண்டவரே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இனி ஆண்டவர் எந்த உயிர் இழப்பும் வராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த போராட்டத்தை கர்த்தர் நிறுத்தி அப்பா சமாதானத்துக்கு உண்டான காரியத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியா தேசம் வளரணும், சந்தோஷமாய் அப்பா எல்லாரும் ஆண்டவரே அப்பா செழிப்பா இருக்கணும் ஆண்டவரே. அதே போல மலேசியா தேசம் இன்னும் எந்தெந்த இடத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த போரெல்லாம் தடுத்து நிறுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய சமாதானத்தின் தேவன் நீர் அந்த இடத்துல இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. இனி எந்த உயிர் இழப்பும் வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.